இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான், அது ஒண்ணு அறிவு கிடையாது. என்ன மித்ரா இது? தேருமா தேராதான் இருந்த கஜா புயல் கடைசியா வந்து சேதாரம் பண்ணிட்டு போன மாதிரி இந்த சமையல்காரி இந்த போடு போட்டு போறா. ஆமா, அவ சொன்ன பதிலா உண்மையிலே சரிதானா இல்ல சும்மா குத்து மதிப்பா அடிச்சு விடுறாளா? ஆண்டி, அவ சொன்ன பதில் எல்லாமே சரிதான் ஆண்டி. சரியா? சரி இருக்கட்டும். அவ சொன்ன பதில் சரியா இருந்தாலும் எழுதியிருக்கிறது நான் கொடுத்த பேனால எல்லாமே காணாம போயிடும்ல. அப்புறம் என்ன, ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்ல. அண்ணி சும்மா தெறிக்க விட்டுட்டீங்க. ஆமா ஆமா, இங்கிலீஷ் ஒரு மொழி, அவ்வளவுதான். அது அறிவு இல்லைன்னு சொன்ன பாரு. ரியலி சூப்பர் பார்வதி. அத நானா சொல்லல ஷாம் சார், பெரியய்யா எனக்கு சொன்னது, நான் அவங்களுக்கு சொன்னேன். ஏய், ரிசல்ட் வந்துடுச்சுடி, வாங்கடி, சீக்கிரம் வாங்க. ஆண்டி, நான் போய் ரிசல்ட் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ஏய், ரிசல்ட் வந்துடுச்சு. ப்ரோ, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஷாமும் போய் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம். வா. பார்வதி, பார்வதி பேரு என்ன? நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஆரம்பத்திலே காலி. ஷாம், இது எப்படி போய் ப்ரோ கிட்ட சொல்றது? தெரியலையே. சரிப்பா. என்னடா பருது செலக்ட் ஆயிட்டல்ல? லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, நான் பாஸ் ஆயிட்டேன். ஏய், தேங்க் யூ ஆண்டி. பார்வதியோட பேரு லிஸ்ட்லயே இல்ல. சூப்பர், செம்ம செம்ம. என்னாச்சு? ஏன் 2 பேரும் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. அண்ணி, ப்ரோ, அண்ணியோட பேரு லிஸ்ட்ல இல்ல ப்ரோ. என்னடா சொல்ற? லிஸ்ட் நல்லா பாத்தியா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டேன் ப்ரோ. 2 பேரும் நல்லா பார்த்துட்டான் ஆதி. செலக்ஷன் லிஸ்ட்ல பார்வதி பேர் இல்ல. என்னடா? வா. பார்வதி, நீ எக்ஸாம் நல்லா தானே எழுதின? நல்லாதான் எழுதின பெரியய்யா. ஒரு கேள்வி கூட விடாம எல்லா கேள்விக்கும் கரெக்டா தான் பதில் எழுதிருக்கேன். ப்ரோ, எனக்கு என்னமோ இதுல தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது ப்ரோ. எனக்கு அப்படித்தான் தோணுது ஆதி. எக்ஸ்கியூஸ் மீ. என்னமோ என்ன தேடி வந்து கேள்விக்கு பதில் சொல்றேன்னு ஏபிசிடி 4 எழுத்த நான் ஸ்டாப்பா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இங்கிலீஷ்ங்கிறது மொழிதான், அறிவில்லைன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப என்ன ஆச்சு? உன்னோட அறிவு ரிசல்ட்ல தெரிஞ்சு போச்சா? வேலைக்காரிக்கு ஒரு நாளும் ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரிக்கு மருமகளாக முடியாது. ஒரு சப்போர்ட் இருக்குன்னு ஆட்டம் போடாத. குருவி என்னதான் உயர பறந்தாலும் பருந்தாக முடியாது. நான் நல்லாதான் பரீட்சை எழுதின பெரியய்யா. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு புரியல.
அழாத பார்வதி. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு பெரியய்யா. சரி, என் கூட வா. என்ன மித்ரா, நந்தினிக்கா? இல்ல ஆண்டி, அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு. அப்படியா? நான் கூட நீ அந்த சமையல்காரி செலக்ட் ஆகாம போன விஷயத்த நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்றியோன்னு தான் நினைச்சேன். இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல நந்தினி கிட்ட சொல்றதை விட அகிலாண்டீஸ்வரி ஆண்டி கிட்ட தான் சொல்லணும். இத கேட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேம் ஃபோன் மேம். ஹலோ. ஹலோ ஆண்டி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நான் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன். குட். பார்வதி, நான் செலக்ட் ஆனதை விட உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி ஆண்டி. பார்வதி செலக்ட் ஆகல. லிஸ்ட்ல அவ பேரே இல்ல. ஆண்டி, ஆண்டி, ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? போன் கட் பண்ணிட்டாங்க போல. மித்ரா, சமையல்காரி செலக்ட் ஆகலன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? ஆண்டி எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டாங்க. எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டாங்களா? ஆமா ஆண்டி. சரி, நீ செலக்ட் ஆயிட்டேங்கிற விஷயத்த கேட்டு என்ன சொன்னாங்க? உன்னை விஷ் பண்ணாங்களா? இல்ல, விஷ் எல்லாம் பண்ணல. சாதாரணமா குட்னு சொல்லிட்டாங்க. அகிலாவோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. அந்த சமையல்காரி மேல பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கோ? சரி வா, உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க சார், உட்காருங்க. தட்ஸ் ஓகே. வாட்ஸ்அப் ரிசல்ட் எல்லாம் போட்டாச்சு, ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ரிசல்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் இது, போட்டி நடத்த போற கம்பெனியே நீங்க தான். நீங்களே இப்படி டவுட்டா கேட்டா எப்படி? சார், டவுட்னு ஒன்று இருந்தால் டவுட் கேட்க தான் செய்வாங்க. என்ன சார் நடந்தது? ஒரு மாதிரி பேசுறீங்க. இவங்க என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். இப்போ நடந்த எக்ஸாமில் இவங்க கலந்துட்டு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் உங்கள் பேர் லிஸ்ட்லேயே இல்லை. எக்ஸாம்ல கலந்துக்கிட்டது என்னமோ உண்மைதான் சார். அவங்க ஒண்ணுமே எழுதல சார். என்ன சார் சொல்றீங்க? உண்மையை தான் சார் சொல்றேன். பேர் கூட ஃபில் பண்ணாத ஒரு புக்லெட் இருந்ததுல்ல? ஆமா, அது இந்த பொண்ணோடது தான் சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். என்ன சொல்கிறீங்க? பேர் கூட ஃபில் பண்ணலையா? ஆமா சார், இதான் சார் ஆன்சர் புக் ஷீட். இல்ல பெரியய்யா, நான் என் பேரு, உங்க பேரு, கம்பெனி பேரு எல்லாம் எழுதினேன். நீ எழுதுனேன்னு சொல்கிறேன், ஆனால் இதில் எதுவுமே இல்லையா? அதான் பெரியய்யா எனக்கு குழப்பமா இருக்கு. இந்த பெயினால தான் எழுதினேன். பெண் நல்லா தானே எழுதுது. இந்த ஷீட் இவங்களுக்கு தானே, எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஹாலில் எக்ஸாம் டைம் முடிஞ்சதும் இவங்க என்கிட்ட பேப்பர் கொடுக்கும்போது நான் அடுக்கி வைக்கும் போது நோட் பண்ண ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தேன். அப்போவே பேர் இல்லாமல் இருந்துச்சு, பிளாங்காக இருந்தது. பேர் எழுதலைன்னு சொல்லி கூப்பிடலான்னு பார்த்தா அப்போதான் கவனிச்சேன் அவங்க ஆன்சரே டிக் பண்ணலன்னு. சரி, எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லை போல இருக்கே, அதான் எதையுமே ஃபில் பண்ணாம கொடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சேன். இல்ல பெரியய்யா, நான் நல்லபடியா எல்லா கேள்விக்கும் பதில் டிக் பண்ணேன். என்ன நம்புங்க பெரியய்யா. நீங்க எழுதுனேன்னு சொல்றீங்க, அப்ப எழுதுனது எங்க போச்சு? மாயமா மறைஞ்சு போச்சா?
பார்வதி, உனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல? பெரிய நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. பாத்ரூம்ல மயங்கி விழுந்ததுனால தானே இப்படி கேக்குறீங்க. நான் நல்லா தெளிவா தான் எக்ஸாம் ஹாலுக்கு வந்தேன். ஹால் வாசல்ல வச்சு அ, வனஜாமா தான் இந்த பேனாவை என்கிட்ட கொடுத்தாங்க. சித்தி உனக்கு எக்ஸாம் எழுத பென் கொடுத்தாங்களா? ஆமா பெரியய்யா, மயக்கம் போட்டு விழுந்ததுல நான் பேனா புக்கெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ வனஜாமா தான் பேனா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓ ப்ரோ, சித்தியே வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்வதிக்கு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியல? அது அப்புறம் பார்ப்போம். சார், பார்வதி எழுதுனேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர் எதுவுமே எழுதலைன்னு சொல்கிறாரு. ஒன்று பண்ணலாம், பார்வதிக்கு இன்னொரு பென் கொடுத்து இங்கேயே உட்கார வச்சு இன்னொரு வாட்டி எழுத சொல்லலாம். அது எப்படி சார் முடியும்? முடியாது சார். ப்ளீஸ் சார், லாஸ்ட் ஒரு சான்ஸ் இரு. பாருங்க. ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்க, பார்வதி கிட்டேருந்து நான் வாங்கி எழுதின பேனா. நான் எழுதினது இதில் இல்லை, மறைஞ்சு போயிடுச்சு. இந்த பென் வச்சு உங்கள் முன்னாடி தான் நான் எழுதினேன். அது இப்போ இல்லாமல் மறைஞ்சு போயிடுச்சுன்னா இதே பெண்ணில் பார்வதி எழுதினதும் இப்படி தானே மறைஞ்சு போயிருக்கோம். அதை கொடுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ப்ரோ, இதெல்லாம் நம்ம சித்தியோட திருவிளையாடல் ப்ரோ. என்ன எக்ஸாம்ல செலக்ட் ஆகாததுனால உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அனுப்ப பாக்குறீங்களா? என்ன சார், இதுக்கு நீங்க நான் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு தைரியமாக ஆன்சர் பண்ணு.
சரிங்க பெரியய்யா. என்னம்மா புக்லெட் எழுத ஆரம்பிக்கலாம். 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே வந்து வாங்கிக்குவேன். சரிங்க சார். ஓகே. சரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. போலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. ம். ஓகே, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம். மத்த பேப்பர்ஸ்லாம் ப்ராப்பரா. முடிச்சிட்டேன் சார். வெரி குட். கொடுத்த டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களே. ஆ? ஆ, சரி, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரி, கூட்டிட்டு வரேன். வெரி குட். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. நடக்க இருந்த பெரிய தப்ப சுட்டி காட்டி கரெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நடந்ததை புரிஞ்சுட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வரேன் சார். வாங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். ஓகே. ஆதி இன்னும் வரலையா? இன்னும் வரல ஆண்டி. மித்ரா, ஆண்டி, நீ தான் போட்டியில செலக்ட் ஆயிட்டல்ல, அப்புறம் ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? எனி ப்ராப்ளம்? நத்திங் ஆண்டி. வா ஆதி. உன் வாழ்க்கையில இந்த நாள் மறக்க முடியாத நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, மறக்க முடியாத நாள் தான். ஆதி, வெற்றி தோல்வி இந்த ரெண்டுமே வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை கத்துக் கொடுக்கும். அதனால வெற்றிய தலைக்கு மேலேயும் தோல்விய இங்கேயும் சுமக்க கூடாது. பணம் எப்படி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லையோ, அதே மாதிரி வெற்றி தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தம் இல்ல. அது காலம், நேரம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கை மாறிக்கிட்டே தான் இருக்கும். கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் போட்டிக்கு செலக்ட் ஆகலைங்கிறது
உன் மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு எனக்கு புரியுது. கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் போட்டியில் செலக்ட் ஆகலைன்னு யாரும்மா சொன்னது? புரியுதுமா. முதல்ல வந்த ரிசல்ட்ல பார்வதி செலக்ட் ஆகல. நமக்கு வேண்டாத சில பேர் சதி பண்ணி பார்வதி செலக்ட் ஆக விடாம தடுக்க பார்த்துருக்காங்க. ஆனா நாங்கள் அந்த சதியை கண்டுபிடிச்சு முறியடிச்சதால பார்வதி காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டா.